ஹாய், டுடே நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ். நான் ஒரு 3 days பிஃபோர் வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் எடுத்திருந்தேன். நம்ம வந்து எப்படி யூபிஎஸ்சியில் வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி பிரியுது அண்ட் நம்மளுடைய கிளாஸ் எப்படி கொண்டு போக போகிறோம், நான் எப்படி எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நான் முன்னாடி போட்டுறேன், நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை நான் எழுதிடுறேன். பட் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல் வந்து எப்பயும் போல் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்தே நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரினா ஃபஸ்ட் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து எப்படி பிரிக்கலாம்? ஹிஸ்ட்ரி வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். லைக் ப்ரீ ஹிஸ்ட்ரி and proto history and இப்படி சொல்கிற மாதிரி history. ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம இந்த 3ஆக பிரிக்கலாம். ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரின்றது என்னென்னா, இங்கே வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. லைக் நோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா அவங்க இது எவிடன்ஸாக இருக்குன்னு நினச்சி எழுதியிருக்க மாட்டாங்க. அது எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டோன் ஏஜ். ஏன்னா அவங்க எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் ரிட்டன் எழுதப்பட்டு ஒரு விஷயம், ஏன்னா அப்போ மொழி லெட்டர்ஸ் இதெல்லாம் உருவாகலை. அவங்களாம் பிக்டோகிராஃபிக் இன் நேச்சரில் எல்லாத்தையும் எழுதுனாங்க. அது பேர் பேட்ரோ லைஃப்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் எனி டயக்ராம் இருந்தாலும் அவங்க இப்படி தான் வரைவாங்க. ஸ்டோன் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுவாங்க. பீப்புள் எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ லைனாக தான் இருந்தாங்க. அந்த ஒரு வே ஆஃப் ட்ராயிங் அவ்வளோ எஃபெக்டிவாக வரல அந்த டைமில். ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரின்றது எப்படி கன்சிடர் ஆகுனா, அங்கே ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. நம்மளே அசியூம் பண்ணிப்போம் இது ரெக்கார்ட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்றது ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது, ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நாட் அண்டர்ஸ்டாண்டபிள். எக்ஸாம்பிள் நீங்கள் ஐவிசி எடுத்துக்கலாம். இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம்ல, அது எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அந்த ஐவிசியில் வந்து நிறையா நீங்கள் வந்து சீல்ஸ் பார்க்கலாம். அந்த ஃபிஷ் சிம்பிளாக இருக்கட்டும் ஆர் பை சிம்பிளாக இருக்கட்டும், நிறையா சீல்ஸ் இருக்குது. இது எதை மீன் பண்ணுது நம்மளால சொல்ல முடியல. இது வந்து உண்மையில ஃபிஷ்ஷை ட்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபிஷ் சிம்பிள் யூஸ் பண்ணாங்களா, இல்லை இது எதுக்காக இந்த சீல் யூஸ் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் இதில் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதை நம்மளால் டிசைஃபர் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இது அதுதானா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஈவன் ரீசெண்ட் டேஸில் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கூட போன கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் இந்த மாதிரி இந்து வேலி சிவிலைசேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கீழடியில் இருக்கிற லெட்டர்ஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது லெட்டர்ஸ்லாம் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் மணி கூட அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். ஸோ இன்னி வரைக்கும் அது நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த ஐவிசியோடைய சீல்ஸோடைய மீனிங்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து டிசைஃபர் பண்ண முடியாது. அதோட எக்ஸாம்பிள் ஐவிசி. ஹிஸ்டரி இது நார்மலான ஹிஸ்ட்ரி. இதுக்கிட்ட ரெக்கார்ட்ஸும் இருக்கும், அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஈவன் மெடிவலில் இருக்கிற நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லைங்களா, அவுரங்கசீப்து எல்லாருடைய ஹிஸ்ட்ரியுமே அது ரெக்கார்டாக இருக்கும். இதுதான் ஹிஸ்ட்ரி, ஃபேக்டாக இருக்கும், அது நடந்ததுக்கான எவிடன்ஸும் இருக்கும், அது நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியும். ஏன்னா அந்த லெட்டர்ஸ், அதோட லாங்குவேஜ், அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மீனிங், புரிஞ்சுக்கிற வேர்டில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ரிட்டன் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்டபிளும் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ இதுதான் ஓவராலாக ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பிரிக்கணும். ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட்ஸ் இல்லை, எக்ஸாம்பிள் ஸ்டோன் ஏஜ். ப்ரோட்டோவில் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஹிஸ்டரியில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஐவிசியில் நம்ம ஒரு சீல் சொல்லியிருப்போம், ப்ரோட்டோ சிவா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதை எப்படின்னா இப்படி ஒரு யோகிக் போஸ்டரில் ஒரு மேன் உட்காந்துருப்பார், அவர் ட்ரையாம்ப் வச்சுருக்க மாதிரியும், இங்கே ஒரு 4 ரைனோ, டைகர், டியர்ஸ் 4 அனிமல்ஸ் இருக்குது. இது யோகிக் போஸ்டரில் இருக்கார். இப்படி அப்படின்றதுனால இவர் சிவனாக இருக்கணும், யோகிக் போஸ்டர் இருக்குன்னா சிவாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன் அதுக்கு மீனிங் புரோட்டோனா பழைய பழைய சிவாவுடைய ஸ்டாச்சுவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் அது சிவாதானான்றது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது புரோட்டோ ஹிஸ்ட்ரி அண்டரில் ஐவிசியை நம்ம போட்டிருப்போம். ஸோ இதான் ஓவரால் ஹிஸ்ட்ரியோடைய பிரிக்கிறது. அண்ட் ஹிஸ்ட்ரி ஃபார் யூபிஎஸ்சி நம்மளுடைய முக்கியமானது வந்து இதுதான். இதில் நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட், செகண்ட் மெடிவல், மாடர்ன், போஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ், வேர்ல்டு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ எப்படி உருவாச்சு ஹிஸ்ட்ரி வந்து ஏன்ஷியன்ட், நம்ம எப்படி மனிதர்கள் ஃபஸ்ட்டு உருவானோம், நம்ம என்னென்னலாம் பண்ணோம், ஸோ அதெல்லாம் வந்து இதில் பார்ப்போம். இதுலேருந்து அப்படியே மெடிவலில் வருவோம். இதுக்கு ஏன் மெடிவல் நேம் வச்சாங்க, இதுக்கு ஏன் மாடர்ன் வச்சாங்க, இதுக்கு ஏன் போஸ்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். ஸோ நோட் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால். அண்ட் நான் அப்படியே கதையாகவும் தான் சொல்லுவேன். அதேமாதிரி நோட் பண்ணும்போது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் எழுதி லாஸ்ட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணும்போது அந்த டைமில் நீங்கள் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படி நான் மூவ் பண்ணிடுறேன். நான் எழுதிட்ட பிறகு மூவ் பண்ணுறேன். அந்த டைமில் நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா. ஒன் செகண்ட், இப்போ தான் நான் வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யூடியூப்பில் போடுறதுக்கு. அதனால் எனக்கு அது ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. அதனால் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் இது நம்மளுடைய கிளாஸ் 101. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன்ட் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி. இதோடைய நம்ம மொத்தமாக ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்றது நம்ம என்னென்ன எப்படி எப்படி வந்துச்சுன்றது நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நாம் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக், ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக், இந்த ஆர்டரை தான் நான் போவேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் ஏஜில் வரக்கூடிய அந்த பேசஸ்லாம் நம்ம பார்ப்போம். பேலியோலித்திக் ஃபேஸ். அண்ட் வந்து இன்னொன்று வந்து இதில் இயர் நான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு புக்லேயும் ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸு. சில தமிழ்நாடு புக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், என்சிஆர்டியில் ஒரு லைட்டாக வேரியேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எது வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஓவராலாக அந்த ஸ்டோரியும் ப்ளஸ் வந்து அதுக்கான ரீசனை மட்டும் நான் சொல்கிறேன். பேலியோலித்திக் ஃபேஸ், அதுக்கப்புறம் மீசோ லித்திக் ஃபேஸ் அண்ட் நியோ லித்திக் ஃபேஸ். அண்ட் தெரியும் உங்களுக்கு லித்திக்னா மீனிங் என்னென்னு. லித்திக் மீன்ஸ் ஸ்டோன் அர்த்தம். இது வந்து ஷார்ட்டாக இருக்கும், அவங்களுடைய ஸ்டோன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மீசோ. இது மிக்ஸ்டாக இருந்துச்சு, இந்த பீரியடில் வந்து மிக்ஸ்டு ஆகிடுச்சு. ஸ்டோன் கூட வந்து ஸ்டிக்ஸ் அண்ட் காப்பர் நிறைய மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இது வந்து நியோ லித்திக், இதுதான் அதோடைய மீனிங். ஸோ இது வந்து இது மூணுமே அண்டர் த ப்ரீயில் வரும். ப்ரீன்றது உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்டரில் வரும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி நம்ம என்ன சொன்னோம், ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. ஸோ அதில் வரும் இதெல்லாம், நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது ப்ரீயில் வரும். அண்ட் இதுக்கப்புறம் ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகம்னு தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் நம்ம வந்து இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம சொல்லுவோம். நீங்கள் இது அந்த இதை நீங்கள் அதை ஃபுல் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அண்ட் சால்கோலித்திக், நம்ம இது உங்களுக்கு டவுட் வரலாம்,
இங்கே லித்திக் வருது, இதுவும் வந்து அப்போ ஒரு ஸ்டோன் ஏஜ் தான், ஸ்டோன் ஸ்பேஸில் வருது. பட் ஏன் அது இங்கே வருதுன்னு நம்ம யோசிக்கலாம். இது வந்து நியோலித்திக் பீரியட்லேயே இந்த சால்கோக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்னு அர்த்தம். ஸோ காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணி ஸ்டோனில் மிக்ஸ் பண்ணதால அந்த டைமில் காப்பரும் ப்ளஸ் ஸ்டோன்ஸ் டூல் 2 டூலுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. காப்பர் டூல்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோன்ஸ் டூல்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சால்கோன்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் லித்திக்கு ஃபேஸு. அண்ட் இது ஏன் இப்போ இந்து சிவிலைசேஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, இது இந்து சிவிலைசேஷனுக்கு அப்புறமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இதோடைய பீக் டைம் வந்து இந்து சிவிலைசேஷனுக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்து சிவிலைசேஷன் அரௌண்ட் 2800 அந்த டைமில் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் பீக் ஆனதுனால இதை நம்ம அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால இது இங்கே வரும். இது இந்து சிவிலைசேஷனுக்கு அப்புறம் தான் சால்கோ லித்திக் வரும். ஆனால் கொஷின்ஸ் இது மாதிரி ரொம்ப இது மாதிரி கேட்கலாம், ஹைப்போதெட்டிக்கலாகவும் கேட்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து இங்கே வந்துச்சான்னும் போது நீங்கள் அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படிங்க. ஸோ இது முடித்த உடனே advent of Aryans அதில் வந்து நம்ம இதை வேதிக் ஏஜ் நம்ம சொல்லுவோம். வேதிக் ஏஜ், இந்த வேதிக் ஏஜை நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாபிக்ஸ்லாம். ஏன் வந்து ஆரியன்ஸ் நம்ம இவங்களை சொல்கிறோம், ஆரியன்ஸ்ன்றவங்க அவுட் சைடர்ஸ் நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு லிங்குஸ்டிக் கம்யூனிட்டி, ஒரே லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு பீப்புள். இப்போ எப்படி நம்ம தமிழ் கம்யூனிட்டி தமிழின்னு நம்ம சொல்கிறோமோ, நம்மளாம் ஒரே லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு பீப்புள். தமிழ் லாங்குவேஜ் நம்மளுடைய எண்ணத்தை ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் ஆரியன்ஸுக்கும். அவங்கெல்லாம் ஒரு லிங்குஸ்டிக் கம்யூனிட்டி, அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடிய பீப்புள்ஸ். இவங்க வந்து அந்த டைமில் பேஸ்ட்ரோல் லேண்ட்ஸ் தான் அதிகம். மாடு அதோடைய பால் கறக்கிறதுக்கான பில்களை தேடி அலையும் போது இந்தியா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியான்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அவங்க அங்கேருந்து நம்ம ஏரியாவுக்கு வராங்க. முக்கியமாக எந்த வழியாக வராங்க அண்ட் ஏன் வரணும், எதுக்காக வரணும், இதெல்லாம் நான் வந்து நம்ம ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வரும்போது இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். ஸோ இது வர்றதுனால வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் வருது. வேதிக்னாவே உங்களுக்கு மீனிங் புரியும். வேதாஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேதி இருந்துச்சு. இந்த ரிக்வேதா, அஜுர்வேதா, சாமவேதா, அந்த வேதாஸ்லாம் அவங்க அந்த டைமில் எழுதப்பட்டது தான் அந்த வேதிக் ஏஜில். இது வர்றதுனால அடுத்து என்ன வருதுன்னா, அட்வென்ட் ஆஃப் ஆரியன்ஸ்க்கு அப்புறம் 6th century BCயில் வந்து ரைஸ் ஆஃப் ரிலீஜியஸ் மூமெண்ட். இது மாடர்னில் வர நேம் மாதிரியே இருக்கும். பட் அதே மாதிரி தான் இங்கே மாடர்னில் எதுக்காக சோஷியோ ரிலிஜன் உள்ளே வந்துச்சோ அதே காரணத்துக்காக தான் அந்த டைமில் ஏன்ஷியன்ட்லேயும் இந்த ரைஸ் ஆஃப் ரிலிஜன்ஸ் மூமெண்ட் வந்துச்சு. ஏன்னா ஆரியன்ஸ் பீரியடில் வேதிக் ஏஜில் அந்த மாடை பலி கொடுக்கறது அண்ட் வந்து நிறையா லைக் அது ஒரு நம்ம அந்த அஸ்வமேத யஜனாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைப் ஆஃப் ரிச்சுவல்ஸில் வந்து நிறையா ஈவன் 21 ஸ்டெரைல் கவுஸ்லாம் வந்து பலி கொடுப்பாங்க. அப்படி அந்த உயிரை வந்து இழக்கிறது, அது உயிரை பலி கொடுக்கறது தப்பு, ஒரு உயிரை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த டைமில் இருக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸ்க்கு இவங்க அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அது நம்ம தெளிவாக நம்ம ஒரு தெளிவாக சொல்கிறேன் நான் அந்த ஸ்டோரி வரும்போது. பட் இது ஏன் இதுக்கப்புறம் வருதுன்றதுக்கான ரீசன் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுன்றதுக்காக. ஸோ அப்போ அந்த ரைஸ் ஆஃப் ரிலிஜன் எக்ஸாம்பிள் புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகா, சார்வகா எக்ஸெட்ரா நிறைய வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ரைஸ் ஆஃப் ரிலிஜியன்ஸ் மூமெண்ட். இதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸ். இந்த டைமில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற கண்ட்ரிஸ், குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்டேட்ஸ், அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாம் ஒன்று சேருது. ஒருத்தவங்க கண்ட்ரோலில் வருது. அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிங்டம் உருவாகுது. அப்படி கிங்டம் உருவாகிறது பெரிய பெரிய கிங்டமாக உருவானது தான் 16 பெரிய பெரிய கிங்டம்ஸ் உருவாகுது. அது உருவானதுக்கான ரீசனும் நிறையா இருக்குது. ஏன் உருவாச்சு, எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கான இந்த ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸோடைய எப்படி உருவாச்சு, இதோடைய கதைகள்லாம் நம்ம புத்திசம் டென்னிஸில் இருக்க சுத்த பிட்டக்கா, அபிதம பிட்டக்கான்ற புக்ஸ்லேருந்துலாம் நம்ம நிறையா எழுதியிருப்பாங்க அதிலேருந்து. ஸோ அதனால் இந்த ரைஸ் ஆஃப் 16 மகாஜனபதாஸ் அதோடைய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அது காசி அண்ட் கோசா தான் ஃபஸ்ட்டு பெரிய ஒரு கிங்டமாக இருந்துச்சு. ஆனால் மகத் தான் வந்து ரொம்ப பெருசாக மாறிச்சு. மகத்துக்கு கூட என்னென்ன இருந்துச்சுன்னா,
மகத்தோடைய ஃபஸ்ட்டு கிங்டம் வந்து ஆரியங்கா டைனஸ்டி அண்ட் சிஷுனாகா, நந்தா. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நான் எரேஸ் பண்ணிவிட்டு 16 மகாஜனபதாஸ் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணணுன்னா பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒரு போன வீடியோவில் வந்து எனக்கு பர்சனலாக ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஜூம் பண்ணேன்னா என்னுடைய பாடி வந்து போர்டை ஃபுல்லாக மறைச்சிக்குது. ஸோ அதனால் ஜூம் பண்ணி எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு டபுள் டேப் உங்களுடைய டிஸ்பிளேல பண்ணிங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கிட்ட ஜூம் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன நான் எழுதுறேன்ட்டு. இல்லை நீங்கள் நான் என்னோடய பேசுகிறது நான் மைக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதோடைய இனி சவுண்ட் இரிட்டேஷன்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் கிளியராக ஹெட்செட் போட்டு கேட்டாலே நான் என்ன பேசுகிறேன்னு கரெக்டாக உங்களுக்கு வரும், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி இங்கே நான் 16 மகாஜனபதாஸில் முடித்தேன். நான் உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக இதுலேருந்து எழுதுறேன். இங்கே 16 மகாஜனபதாஸ். இதுக்கப்புறம் 16 மகாஜனபதாஸ்க்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் மகத் வருது. ஹிஸ்ட்ரி ஆஃப் மகத்தில் இருந்து தான் எல்லாமே உருவாகும், ஒரு கிங்டமாக வரும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உருவானது ஆரியங்கா டைனஸ்டி. ஆரியங்கா டைனஸ்டி அண்ட் ஆரியங்கா டைனஸ்டியை போட்டு தள்ளிட்டு இவனுங்க வந்துடுவானுங்க சிஷுனாகா. ஆனால் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள சண்டை போட்டு கொண்டுக்கிட்டு அவங்களுடைய இடத்த இவங்க பிடிக்கிறது தான் ஹிஸ்ட்ரியே. ஸோ அதான் சொன்ன மாதிரி ஆரியங்காவுடைய லாஸ்ட் கிங்கை இவங்க கொல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதான் இவர் சிஷுனாகா டைனஸ்டி. அண்ட் சிஷுனாக் டைனஸ்டிக்கு அடுத்து வரவங்க நந்தா டைனஸ்டி. ஆரியங்கா டைனஸ்டியோட லாஸ்ட் கிங் கொண்டு வாங்க. இவங்களுக்கு அப்புறம் இவங்க வருவாங்க நந்தா டைனஸ்டி. சிஷுனாக் டைனஸ்டியை அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறது நந்தா டைனஸ்டி. ஸோ நந்தா டைனஸ்டி உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டைனஸ்டி. அண்ட் நந்தா டைனஸ்டியை ரீப்ளேஸ் பண்ணுறது யாருன்னா இன்னும் ஃபேமஸானவங்க மௌரியா டைனஸ்டி. இதோடைய இந்த கதைலாம் சூப்பராக இருக்கும். மௌரியன் டைனஸ்டி அண்ட் மௌரியன் டைனஸ்டிக்கு அப்புறம் இதான் இருக்கிறதுல அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய டைனஸ்டி மௌரியன் டைனஸ்டி தான். மௌரியன் டைனஸ்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் அதோடைய பவர் இழக்க ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம வந்து போஸ்ட்டுன்னு சொல்கிறோம். போஸ்ட்டுன்ற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ண, போஸ்ட் மௌரியன் டைனஸ்டின்னு ஒரு வரும். போஸ்ட் மௌரியன் டைனஸ்டின்றது என்னென்னா இவங்களுடைய பவர் வந்து இழந்துருவாங்க. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வேறு ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. அதனால் அது போஸ்ட்டுன்றது அதில் கணக்கு வரும். ஸோ அப்போ போஸ்ட் மௌரியன் டைனஸ்டியில் வந்து நம்மளுடைய இந்த எல்லா லேண்டுமே இந்த போஸ்ட் மௌரியன் டைனஸ்டியில் எல்லா லேண்ட்ஸுமே மௌரியனுடைய கண்ட்ரோலில் இருக்காது. சின்ன கிங்டம் திருப்பியும் சின்னதாக மாற ஆரம்பிக்கும். இப்போ இது போஸ்ட் மௌரியன் ஏஜில் போஸ்ட் மௌரியா ஏஜ் வந்து நம்ம ரெண்டாக எடுத்துக்கணும். இந்த டைமில் யார் இந்த இடத்த மௌரியனுடைய இடத்த சண்டை போட்டு இந்த மௌரியனுடைய டைனஸ்டியோடைய பவரை எடுத்துக்கிறதுக்கு 2 பேர் சண்டை போடுவாங்க. 2 சைட்லேருந்து சண்டை போடுவாங்க இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. அவங்கள நம்ம ரெண்டாக பிரிப்போம். அவுட் சைடர்ஸ், இண்டிஜினியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தாலும் அப்புறம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவுட் சைடர்ஸ் அண்ட் இண்டிஜினியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நான் அவுட் சைடர்ஸும் இண்டிஜினியஸும் அங்கே எழுதுகிறேன்.
ஒன் செகண்ட். அவுட் சைடர்ஸ் வந்து இண்டோ கிரீக்ஸு, இண்டிஜினியஸில் வந்து யார் யாருன்னா ஷுங்கா, கான்வா, சத்வஹனாஸ்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ இதான் போஸ்ட் மோரியன் ஏஜில் வந்து இந்த போஸ்ட் மோரியன் ஏஜில் மோரியன் டைனஸ்டியோடைய பவரை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைட்லேருந்து வராங்க. அவுட் சைடர்ஸ்னால் நம்மளுடைய இந்தியன் டெரிட்டரி, நம்மளோட இந்தியன் ஏரியாவிலேருந்து வெளியே இருக்கிறவங்க உள்ளே வந்து இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறவங்கலாம் இண்டோ கிரீக்ஸு, ஷாக்கார்ஸ், பார்த்தியன், குஷானாஸ். அண்ட் நமக்குள்ளேயே இருந்து இந்தியாவிலே இருந்து நம்மளோட இந்தியன் டெரிட்டரி, அப்போ இந்தியா இப்போ இருக்க மேப் மாதிரி இருக்காது, லைக் அப்போ வந்து பாகிஸ்தான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலாம் கொஞ்சம் நம்மளுடைய இடத்துல கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இடத்துல இருந்து அதுக்குள்ளே இருந்தே நம்மளுடைய மௌரியன் டைனஸ்டி போஸ்ட் மோரியல் அந்த இடத்துல அந்த லேண்டை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஷுங்கா, கான்வா, சட்டவனாஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சட்டவனாஸ் நம்ம டெக்கான் ரீஜன்லேருந்து வந்தவங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாமே நார்த் சைட் மேலே அப்பில் இருப்பாங்க. இந்த டைனஸ்டி தான் மகத்தை லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஞ்சம் பீரியட் கண்ட்ரோலில் இருக்கும். அது வந்து நம்மளுடைய சவுத் கீழே இருக்குது, டெக்கான் ப்ளஸ் சவுத் மெர்ஜில் இருக்கிற ஏரியா சாத்வஹனாஸ் கிங்டம். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மகத் அண்டு போஸ்ட் மோரியன் ஏஜ். இதுக்கப்புறம் குப்தா வருவாங்க, அது தமிழில் குப்தர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் இப்போ எழுதுகிறேன், இதை நோட் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்ன அந்த போஸ்ட் மோரியன் ஏஜில் நான் சொன்ன மாதிரி அந்த அவுட் சைடர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த அவுட் சைடர்ஸும் இண்டிஜினியஸும் சேர்ந்து அந்த இடத்த பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அதில் ஒரு பீரியடில் ஒருத்தவங்க ஒரு லேண்டை கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் திருப்பியும் டெரிட்டரியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லா லேண்ட்ஸும் அண்டர் த கண்ட்ரோல் கொண்டு வந்தது வந்து நார்த்து சைடில். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த்தில் வந்து அது இந்த சவுத்து. ஸோ நார்த் சைடில் வந்து அண்டர் த கண்ட்ரோல் வந்து திருப்பி யார்கிட்ட வந்துச்சுன்னா குப்தா ஏஜில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், சந்திரகுப்தா அண்ட் சமுத்திரகுப்தா, ஸ்கந்தகுப்தா எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் வந்து நல்லா அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. குப்தா ஏஜ் இது நார்த்து. சந்திரகுப்தா அழைச்சிட்றாங்க, ஏன்னா இடம் வேஸ்ட் ஆகுது. குப்தா ஏஜ் நார்த்து. சவுத்தில் நம்மளோட இந்தியாவில் கீழே இந்த டைம் குப்தா பீரியடில் கான்டெம்பரரியாக யார் இருந்தாங்கன்னா அந்த சைடில் சவுத்தில் சங்கம் ஏஜ், நடந்துச்சு. ஸோ சங்கமில் யார் இங்கே உங்களுக்கு சொன்ன மாதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியும், சமுத்திரகுப்தா அந்த கிங்லாம் இருந்தாங்க. இந்த இடத்துல சங்கம் ஏஜில் நம்மளுடைய சவுத்தில் யாருன்னா சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ். ஸோ இதுதான் கான்டெம்பரரியாக நடந்துச்சு நார்த்தில். இப்போ குப்தா வந்து எப்படி நம்ம வந்து மௌரியன் டைனஸ்டியில் போஸ்ட் மௌரியன் நம்ம சொன்னோமோ, ஏன் போஸ்ட் மௌரியன் நம்ம சொன்னோம்னா எல்லா லேண்டுமே வந்து மௌரியா கிட்ட இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிருச்சு லேண்டு. ஒருத்தவங்க ஒரு கிங்டம் வந்து சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வராங்க. ஏன்னா கிங்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைஞ்சிட்டே வருது அவங்களோட லேண்டு. அதேமாதிரி இந்த டைமில் குப்தா ஒரு சர்டன் பீரியடில் ஒரு பீக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லேண்ட் வந்து அண்டர் த கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது.
அப்போ திருப்பி யார் கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்றதை வந்து நம்ம போஸ்ட் குப்தான்னு நம்ம எடுத்துப்போம் அந்த டைமில். ஸோ அப்போ அந்த போஸ்ட் குப்தா நார்த்தில் யார் அடுத்து வந்து குப்தர்கள் இருந்த இடத்த வந்து கவர் பண்ண போகிறாங்கன்னா புஷ்யபுத்தி டைனஸ்டி நம்ம சொல்லுவோம். புஷ்யபுத்தி டைனஸ்டி. புஷ்யபுத்தி டைனஸ்டி உங்களுக்கு எக்ஸாம்பிள் அந்த கிங் வந்து ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தன் வருவார். அவங்க வந்து புஷ்யபுத்தி டைனஸ்டி. இந்த டைமில் சங்கமில் சேர சோழ பாண்டியாஸ் கூட இவருடைய பீரியடில் கான்டெம்பரரியில் யார் இருப்பாங்கன்னா பல்லவாஸ் அண்ட் சாளுக்கியாஸ். இவங்க 2 பேருக்குள்ள தான் எப்பயுமே சண்டை வரும், ஃபைட். அந்த நர்மதா ரிவரில் கூட ஒரு ஒரு ட்ரீட்டி போட்டுப்பாங்க, அதுவும் நம்ம வந்து டீட்டெயில்டாக அதில் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஹர்ஷவர்தனே நம்ம சவுத்துலேருந்து நார்த்தை வந்து நிறுத்தியிருப்பாங்க உள்ளே வராமல். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், அதில் நம்ம இது உள்ளே போகும்போது பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ இது இப்போ புஷ்யபுத்தி டைனஸ்டி எப்படி நம்ம மௌரியன் டைமில் போஸ்ட் மௌரியா அப்படின்னா போஸ்ட் மௌரியா பவர் குறைஞ்சிருந்தனால அவங்க சண்டை போட்டு அவுட் சைடர்ஸ் இண்டிஜினியஸ்னு 2 பேர் இருக்காங்க. வெளியிலேருந்து கொஞ்சம் உள்ளேருந்து கொஞ்சம் வந்து மௌரியனுடைய ஏரியாலாம் அண்டர் த கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வருது. இப்போ குப்தா வந்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சென்ட்ரலில் ஓரளவுக்கு பவர் கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி லேண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களோட கிங்டம் நம்ம குப்தான்னு சொல்கிறோம். இவங்களுடைய பீரியடில் அதுக்கப்புறம் இவங்களுக்கும் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வர்றதுனால போஸ்ட் குப்தாவில் அந்த குப்தாவுடைய எண்டு அந்த டைமில் புஷ்யபுத்தி டைனஸ்டியிலேருந்து ஹர்ஷவர்தன் வந்து அண்டர் த கண்ட்ரோல் திருப்பி ஓரளவுக்கு சவுத் கிட்ட வரல, நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் அங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அப்புறம் இவருடைய பவரும் குறையும். ஏன்னா ஒரு கிங் இருந்தால் தான் அந்த நாடு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ இப்போ ஹர்ஷவர்தன் இறந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதோடைய குறைய ஆரம்பிக்குது, டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது புஷ்யபுத்தி டைனஸ்டி. அப்படி டிக்ளைன் ஆகும்போது அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் நார்த்தில் சண்டை போட்டுக்கிறாங்க மேலே. அவங்க வந்து யாருன்னா தேர்டாக வரவங்க 3 பேராக அதில் வந்து பிரிவாங்க. 3 பேர் சண்டை போட்டுப்பாங்க இந்த ஹர்ஷவர்தனுடைய இடத்த பிடிக்கிறதுக்கு. பாலா டைனஸ்டி, பார்த்தியாரா குஜார் டைனஸ்டி, குர்ஜாரா and ராஷ்டிரகூட்ட டைனஸ்டி, ராஷ்டிரகூட்டா. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த டைமில் சங்கம் ஏஜில் சேர சோழ பாண்டியாஸ்க்கு அப்புறம் பல்லவாஸ் அண்ட் சாளுக்கியாஸ் வராங்க. அவங்களுக்கு அப்புறம் எண்டு த இம்பீரியல் சோலாஸ் ஆர் த மெயின் லைன் சோலான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக. இந்த டாபிக் தான் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். இது வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நான் இப்போ எரேஸ் பண்ண போகிறேன். ஸோ அங்கேருந்து வரேன். ஸோ நானும் உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட் தான். நான் பாஸ்ட் 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அந்த எக்ஸாமுக்கு. அதனால் என்னால்
எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் லெக்சர் ஒரு ஸ்டாஃப் லெக்சரிங் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி என்னால் எடுக்க முடியாட்டாலும் நான் படித்ததை எல்லாருக்கும் எளிமையாக புரியணுன்றதுக்காக நான் என்னுடைய நோட்ஸை நான் கையில் வச்சுக்கிட்டே சொல்கிறேன். அதை பார்த்து படிச்சும் சொல்லுவேன். அதனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்த்தது என்னென்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் லிஸ்ட்லேருந்து நம்ம போகிறோம். ஹிஸ்ட்ரி நம்ம பிரித்தாச்சு. அந்த ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு நம்ம டீகோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டாபிக்ஸும் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நம்ம இதெல்லாம் இப்படி தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ நான் அதை சொல்கிறேன். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டரியும் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் முடிக்கலாம். லைக் பேலோலித்திக் ஃபேஸ், மியூசோலித்திக் ஃபேஸ், நியோலித்திக், இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு தெரியல இன்றைக்கி. பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இதுக்கு மேலே ஸ்டோரியாக சொல்கிறேன். அப்படியே பார்த்து ஸோ ப்ரீ ஹிஸ்டரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன்ஸ் எப்படி அப்பியர் ஆகுறாங்க எர்த்தில், இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு மனிதன் வந்து எப்படி வந்து உருவாகிறான், எந்த டைமில் உருவாகிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அப்பியர் ஆன் பிளானட் எர்த் இன் மிடில் ஆஃப் பாலிஸ்டீன் எப்போச். The recent evolutionary phase of humans being happen in Holocene period, which led to emergence of Homo sapiens. ஸோ அந்த பீரியடில் இது உங்களுக்கு தெரியும், அந்த எப்போச் அண்ட் பீரியட், ஏஜ், இது வந்து ஜியோகிராஃபிக்கல் ஸ்கேல் நம்ம சொல்லுவோம். எல்லாத்தையும் நம்ம இயர் பை இயர் அந்த 2022 to 2023 இந்த பீரியட் AD to BC இப்படி சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக ஜியோகிராஃபி டைம் லைனில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்போச் அண்டு வந்து ஏஜ் அண்டு அது பிரிச்சுருப்பாங்க. அது நான் ஜியோகிராஃபியில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏஜ்னா என்ன, எப்போச்னா என்ன, பீரியட்னா என்ன, எந்த அளவுக்கு எந்த வருஷம் இருக்குன்ட்டு. ஸோ அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த பிளானட் எர்த்தில் வந்து ஹோலோசன் பீரியடில் ஹோமோ சாப்பியர்ஸ் தான் வந்து எமர்ஜ் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு. இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய எமர்ஜன் இருந்தாங்க. பட் ஹோமோ சாப்பியன்ஸ் ரொம்ப ப்ரிலவெண்ட்டாக ஆனாங்க. ஏன்னா ஹோமோ எரெக்டட்ஸ்னு இருக்காங்க, அப்புறம் நார்த் கிரிப்பியன்ஸ் கிடையாது. அது மாதிரி நிறையா டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து எவால்வ் ஆகிறாங்க. ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஒரு அந்தந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் வந்து எப்படின்னா, அந்தந்த ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு வெதர் அண்ட் கிளைமேட் பேட்டர்ன்ஸில் இருக்கும். ஒரு வெதர் கிளைமேட் பேட்டர்ன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய விஷயங்களோ, நம்மளுடைய பார்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய கலர் ஆகட்டும், அது வந்து ப்ரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உருவானாங்க. ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிலவெண்ட்டாக இருந்தாங்க. The early humans would depends on animals for the survivals. நான் இங்கிலீஷ்லேயும் அப்படியே படிச்சுட்டுறேன், அதை அப்படியே தமிழ்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய ஹியூமன் வந்து ஏஜ் 0 to 4 அந்த டைமில் தான் நம்ம வந்து வளருவோமே. சொசைட்டி தான் நம்மளை வளர்க்குது. சொசைட்டின்றதோட நம்மளுடைய ஸ்கூல் நம்ம கற்றுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 0 to 4. ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம ஒரு காட்டில் வச்சு வளர்த்தோம்னா, மிருகம் கூட வந்தோம்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஈவன் வெஸ்ட் பெங்காலில் இது ஒரு ரீசன்ட் டைம் கிடையாது, ஒரு 2 years பிஃபோர் 2-3 பாப்பாவை வந்து காட்டில் வளர்கிற பாப்பாங்க. அது எப்பயுமே ஓனாய் இருக்கிற ஏரியாவில் தான் அந்த பாப்பாங்கலாம் வளர்ந்தாங்க. அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னா, ஓனாய் எப்படி கத்துமோ, அவங்க எப்படி அந்த ஓனாய் எப்படி நடக்குமோ, அது மாதிரி தான் அந்த 2 குழந்தைங்களும் நடந்தாங்க. ஒரு குழந்தைய உள்ள டவுனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. ஏன்னா அது கூட லிங்க்டாக இருந்துச்சு. அது மாதிரி பண்ணது டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அதனால் பண்ண முடியல அந்த பாப்பாவால். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 0 to 4 இந்த டைமில் தான் நம்ம பார்க்குறோமோ அதை பார்த்தா நம்ம வந்து வளருவோம். ஸோ அப்போ நம்ம இனிஷியல் பீரியடில் நம்மளுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஆனால் நம்மளுடைய இந்த ஸ்பீசிஸ் நம்ம ரீசெண்டாக வந்தது. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, பிளான்ட்டு, ஃபிஷ்ஷு, அனிமல்ஸு, இவங்களாம் தான் ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. மேமல்ஸ், டைனோசர், டெராசிக் பீரியட் டைனோசர்ஸ், இவங்களாம் வந்துட்டாங்க. நம்ம லேட்டாக வந்தவங்க தான் இந்த உலகத்தில். ஸோ அதனால் நம்ம அவங்கள பார்த்து தான் கற்றுக்க முடியும் எல்லாத்தையும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கிளாஸே நம்ம அட்டன் பண்ணாலும், ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், நம்மளுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்க முடியும். இப்போ ஈவன் இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிறது, எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க நல்ல ஒரு டீச்சர் எனக்கு இது கற்றுக் கொடுத்ததுனால நான் அவங்ககிட்ட இது கற்றுக்கிறேன். அதே மாதிரி தான் அனிமல்ஸை நம்பி தான் சர்வைவல் பண்ணுறாங்க. அப்போ அனிமல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சர்வைவலை சொல்லி தருது. ஏன்னா அனிமல்ஸ்க்கு டேரெக்டாகவே அதுக்கு வந்து அந்த டிஎன்ஏல என்னென்ன பண்ணணும். ஏன்னா நாய்களுக்கு என்ன அனிமலுக்கும் இப்போ நம்மளுடைய பறவைகளுக்கு நம்ம பறக்க சொல்லி தர தேவையில்லை.
மீன்களுக்கு நீந்த சொல்லி தர தேவையில்ல, அதுங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த எஃபெக்டிவ்னஸ், அந்த அந்த விஷயம்லாம். ஆனால் நம்ம ஹியூமன் பாடி வந்து நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அந்த பூம் வந்து சின்னதாக இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து நடக்கிறதுலேருந்து பெடலிஸ்ட்லேருந்து டீப் பெடலிஸ்ட்டாக மாறிட்டோம். அது ரொம்ப டீப்பாக போகும், அது இன்ஸ்டியூட் வெளியே போகுன்றதுனால அதை நான் இங்கே தவிர்த்துடுறேன். ஸோ அப்போ ஏர்லி ஹியூமன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அனிமல்ஸை நம்பி தான் சர்வைவலுக்கு இருக்காங்க. அந்த அனிமல்ஸை கொன்று சாப்பிட்றதா இருக்கட்டும், ஈவன் அனிமல்ஸை கொன்று சாப்பிட்றத கற்றுக்கிறதே அனிமல்ஸ் கிட்ட தான் கற்றுந்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ அந்த அனிமல்ஸை நம்பி தான் நம்ம சர்வைவல் இருக்கிறதுனால அந்த அனிமல்ஸை நம்ம கொன்று சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஆயுதம் தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆயுதம் வந்து அதை சாவடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் அந்த ஸ்டோன், அந்த கல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வேட்டையாடுறோம். அப்படி அந்த கல்லை யூஸ் பண்ணி நம்ம வேட்டையாடுறதுக்கு ஒரு ஷேப் ஆஃப் கல்லை பயன்படுத்தியிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம். நம்ம முன்னோர்கள் தான் அவங்க எல்லாருமே. அப்போ அந்த ஒரு கல்லும் வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது. இப்போ வந்து ஒரு கல் வந்து நம்ம கையால் கீழே கல் எடுத்து ஒரு அனிமலை நான் வேட்டையாடுறேன், அந்த அனிமலை அப்படி அடிக்கிறேன். அந்த அனிமலை அடிக்கும் போது என் கையும் சேர்த்து அடிப்படுது. அப்படி அடிப்படும் போது என்னடா அந்த கல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த அனிமல் அடிக்கும் போது நம்ம கையுமே அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்த டைமு எனக்கு அப்புறம் வந்தவங்க நம்ம தாத்தா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஃபால்ட்டாக இருக்கலாம், நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கல்லில் வந்து கொஞ்சம் லென்த்தியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கை அது கூட அட்டாச் பண்ணி ஏதோ ஒன்று கட்டி அதை ஒரு சுத்தியல் மாதிரி வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணி அடிக்கிறோம். அப்போ அந்த ஆயுதம் ஒன்று உருவாகுது. இதுக்கு முன்னாடி வெறும் கல், அந்த கல்லை அப்புறம் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த கல்லை ஷார்ப் பண்ணக்கப்புறம் அது கூட அந்த ஸ்டிக்லாம் கட்டி நம்ம அந்த அனிமல்ஸை வேட்டையாடுறோம். அப்போ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்சன் வந்து அப்டேட் ஆக கல்லுலேருந்து ஷார்ப்பான கல்லுக்கு வந்துருக்கும், ஷார்ப்பான கல்லுலேருந்து அந்த கல் கூட ஒரு ஸ்டிக்கை கட்டி நம்ம வந்து விலங்கை வந்து வேட்டையாடி இருக்கோம். அப்போ இந்த பீரியட் நம்ம எதை வச்சு பிரிப்போம், இந்த ஏஜை வந்து எதை வச்சு பிரிக்கிறோன்னா அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸை வச்சு தான் நம்ம இந்த பீரியடை வந்து ஏஜை வந்து நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ அந்த அதான் இந்த பேஸ்ட் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ்டு பை ஏர்லி ஹியூமன்ஸ். The early history is classified into 3 stone ages: Paleolithic phase, Mesolithic phase, Neolithic phase. நம்ம பார்த்த மாதிரி இதெல்லாம் ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் வரும். அதே மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஹண்டிங், நாட் ஒன்லி ஃபார் ஹண்டிங். அவங்க வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் வந்து ராக் என்கிரேவிங்ஸ், அதை நான் சொன்ன மாதிரி அவங்க பார்த்தது, அவங்க வந்து பண்ணது, அவங்க சண்டை போட்டுக்கிறது, எப்படி வேட்டை ஆடினாங்கன்றதெல்லாம் வந்து அழகாக அந்த ஒரு பாறையில் சின்ன டயக்ராமாக இப்படி வரைஞ்சி குதிரை மேலே போகிற மாதிரி மேலே சம்திங் நிறையா அந்த பாறையில் வரைஞ்சிருப்பாங்க. அதை வரைகிறதுக்கு ஸ்டோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கலர் வந்து நிறையா சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட் வந்து அனிமல் பிளட்லேருந்து, க்ரீன்ஸ் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து, இந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸையும் அவங்க சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கு. ஃபயர், ஈவன் நீங்கள் ஃபயரை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபயர் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, ராக் என்கிரேவிங்ஸ், இதெல்லாம் ஸ்டோன்ஸ் டூல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோன் டூல், அந்த 3 ஸ்டோன் ஏஜ் தான் நம்ம வந்து பேலியோலித்திக் ஃபேஸ், மியூசியோலித்திக் ஃபேஸ், நியோலித்திக் ஃபேஸை நம்ம பிரிக்கிறோம். இப்போ அந்த பேலியோலித்திக் ஃபேஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேலியோலித்திக் ஃபேஸை 3ஆக பிரிப்பாங்க: லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அண்ட் அப்பர் பேலியோலித்திக்ன்ட்டு. இப்போ லோவர் பேலியோலித்திக்ன்றது என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து பீரியட் எப்படி இருக்குன்னா, வெதர் அந்த கிளைமேட்லாம் ஐஸ் கிளேசியமாக இருக்குது. கிளைமேட் அப்படி இருக்கும், ஐஸ். ஏன்னா அந்த டைமில் அப்படி இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து அங்கே வந்து நம்ம போக முடியாது, ஒரே இடத்துல தான் நம்ம இருந்தோம். அதனால் இனப்பெருக்கம் மட்டும் கிடையாது, அந்தந்த விஷயமும் குறைஞ்சிச்சு. ஏன்னா இங்கேருந்து அங்கே போனால் தான் நிறையா எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அது அந்த டைமில் பேலியோலித்திக் ஃபேஸில் நடக்கலை. ஏன்னா உலகம் எங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக இருக்குது ஃபுல்லாக. அதை நம்ம ஐஸ் ஏஜ்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஐஸ் ஏஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இதில் லோவர் பேலியோலித்திக் 3ஆக பிரிப்பாங்கன்னு சொன்னால லோவர் பேலியோலித்திக், மிடில் அண்ட் அப்பர். ஸோ இந்த பேலியோலித்திக் ஃபேஸில் 3ஆக பிரியுது: லோவர், மிடில் அண்ட் அப்பர். லோவரில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அப்போ வந்து ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்ஸாக இருக்குது, எல்லாமே பிக்காக இருக்குது. இங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இர்ரெகுலர். இங்கே வந்து ஷேப்ஸ்லாம் இர்ரெகுலராக இருக்குது ஸ்டோன்ஸ்லாம் வந்து. எக்ஸாம்பிள் வந்து ஹேண்ட் ஆக்ஸ், க்ளீவர்ஸ், சாப்பர்ஸ் எக்ஸெட்ரா, அதெல்லாம் அப்படியே
ஹேண்ட் ஆக்ஸ்னா அப்படியே கையிலே ஸ்டோன் எப்படி இருக்கும், இங்கே மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். இது கையால் நம்ம பிடிக்கிற மாதிரி லைக் வந்து கையாலே யூஸ் பண்ணிப்போம் ஹேண்ட் ஆக்ஸு. இந்த மாதிரி இருக்குது. அண்ட் மிடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக இருக்குது, கொஞ்சம் பெருசாக. ஏன்னா சொன்னல கையிலேருந்து நம்ம கையிலேருந்தே அந்த அனிமல்ஸ் அடிக்கும் போது அட்டாக் பண்ணும்போது நம்ம கையும் அடிப்படுது. அடிக்கும்போது கையில் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ரெக்டாங்குலாக இருக்குது, அது கூட அந்த கல்லெல்லாம் கட்டி குச்செல்லாம் கட்டிடுவாங்க. கொஞ்சம் இப்படி இருக்குது. இது மிடில். அப்பரில் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கு வேணால் கையில் எடுத்துக்கோங்க. ஆர்எஸ் சர்மாவில் இருக்கும், ஆர் என்சிஆர்டிசிலையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த டயக்ராம்ஸு அவங்க யூஸ் பண்ண அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் அந்த ஸ்டோன்லாம் பிக்டோகிராஃபிக்காக பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா பிளேட்ஸ் எக்ஸாம்பிள், இதோட எக்ஸாம்பிள். ஸோ பேலலித்திக்கோட டூல்ஸ் ஆர் பீன் ஃபவுண்ட். அது வந்து உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் இருக்குது. இந்த பேலலித்திக் ஃபேஸில் இருந்த இந்த மாதிரி ஷேப் உள்ள இரகுலர் ஷேப்ஸ், ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு இந்தியாவில் அப்படின்னும் போது அதுக்கு நிறையா இருக்குது. இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கீழடி தோன்றோம் ஆர் சம்திங் நிறையா இடத்துக்கு இன்னொன்று ஒரு இடத்துல தோண்டுவோம், அங்கங்கே நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அதை வச்சு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த இது மட்டும் அப்டேட்டடை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அப்டேட்டட். ஆனால் சில விஷயம் அப்படியே முக்கியமானதெல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் அப்படியே சொல்கிறேன், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. பிம்பேட்கா நான் எழுதிடுறேன். இது வந்து மத்திய பிரதேஷ். அது ஏன் இது நான் எழுதுறேன்னா இது எல்லா சைட்லேயுமே இருக்கும். பிம்பேட்கான்றது பேலலித்திக், மியூசோலித்திக், நியோலித்திக் எல்லா சைட்ஸ் பீப்புள்ஸுமே இந்த ஏரியாவில் இருந்தாங்க. அவங்களுடைய ஆர்டிஃபேக்ட்ஸ், அவங்களுடைய எல்லா எவிடன்ஸுமே இங்கே கிடச்சிச்சு நம்மளுக்கு. பிம்பேட்கா, அப்புறம் சோஹன் வேலி, பேலன் வேலி, நர்மதா வேலி, பிரம்மகிரு கர்நாடகாவில், குர்ன்ஹோல் ஆந்திராவில், இன்னும் நிறையா இருக்குது. அது எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் அப்டேட்டட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேலலித்திக் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் கிடச்சிச்சு ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேலலித்திக். ஸோ நோட் பண்ணணுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண, இது ஒரு நல்ல மெத்தட் தான் நான் பண்ணுறது. பட் இன்னும் நான் எவ்வளோ தூரம் குயிக்காக பண்ண முடியுன்றதை நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை இன்னும் எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பேலலித்திக் முடிச்சாச்சு, ஃபஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் வந்து மீசோலித்திக் ஃபேஸ். ஸோ மீசோலித்திக் ஃபேஸ் இது நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி கதையாக சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போவோம். மீசோலித்திக்கில் கிளைமேட் எப்படி மாறுதுன்னா ஐஸ் கிளேசியம்லேருந்து வார்மாக மாறுது. ஸோ வார்மாக மாறுறதுனால இங்கேருந்து நம்ம அங்கே வேறு இடத்துக்கு இடம் பழிம்புரியறதுக்கு தமிழில் கொஞ்சம் எனக்கு டங் ஸ்லிப் ஆகுது, லைக் மைக்ரேட் ஆகிறோம். அதனால் நிறையா இனம் பெருக்கமும் ஆகலாம். அண்ட் நிறையா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ் நிறையா ஆகுது இந்த டைமில். ஸோ இதுக்கான மீனிங் உங்களுக்கு எப்போயோ சொன்ன மாதிரி மீசோன்றது ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஸ்மால்னா மைக்ரோ, இதுக்கு இன்னொரு நேம் மைக்ரோன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற ஸ்டோன், இந்த டூல்ஸ் எல்லாமே மைக்ரோவாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக இருந்துச்சு. அப்படி இப்போ கத்தி எப்படி இருக்கோ அந்த டைமில் கல்லே வந்து கத்தி மாதிரி குட்டியாக இந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க, அப்படி டக்குன்னு குத்திடுவாங்க. ஸோ அந்த டைமில் மைக்ரோலித்திக். மீசோலித்திக் ஃபேஸ் வந்து சின்னதாக இருந்துச்சு, ஸ்டோன் டூல்ஸ்லாம் ஸ்மால் அண்ட் ஷார்ப்பாக இருந்துச்சு, அதனால இது பேர் மீசோ. மைக்ரோன்னு அர்த்தம். லித்திக் குட்டி குட்டியாக இருந்தது. இந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால் நம்ம மீசோலித்திக்கில் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ஃபேஸை. ஸோ இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? சேம் அதே மாதிரி ராக் என்கிரேவிங்ஸ், பாறையில் வந்து கிறுக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ பெயிண்டட் இன் ராக்,
திஸ் பெயிண்டிங் இஸ் கால்டு மீசோலித்திக் பெயிண்டிங். பேலலித்திக்கில் ஒரு பெயிண்டிங் பார்த்தோன்னா அது பேலலித்திக் பெயிண்டிங். மீசோலித்திக்கில் ஒரு பெயிண்டிங் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த அந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸை வச்சு கிரிக்கணும் போது ஒரு லைன் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த மார்க்கர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இவ்வளோ பெருசு வருது கோடு. நான் குட்டி பென்சில் யூஸ் பண்ணேன்னா குட்டியாக தான் வரும் அப்படி அந்த கோடு. அப்போ அந்த டயக்ராம் வரைஞ்சதை வச்சு நான் அந்த கோடை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம் இது வந்து எந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த பெயிண்டிங் வந்து மீசோலித்திக். சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோன்ஸை வச்சு நான் கிறுக்கி அழகாக வரைஞ்சதெல்லாம் மீசோலித்திக் அண்டரில் வந்துடும். ஸோ அப்போ அந்த பெயிண்டிங்ஸ்லாம் மீசோலித்திக் பெயிண்டிங். திஸ் ஃபேஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் அதான் வெரி கோல்டு கிளைமேட் டு வார்ம் கிளைமேட் ட்ரான்சிஷன் ஆகுது. இட் வாஸ் கண்டினியூ ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபார்னா. குட்டி குட்டியாக இந்த முயல்கள் அண்டு பில்லெல்லாம் அழகழகாக வருது. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் பனி மூட்டமாக இருந்துச்சுன்னா அது சன்லைட் படணும்ல, சன்லைட் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்லாம் வந்து உருகிட்ட பிறகு க்ரீனாக இருக்குது. இப்போ மேலே இருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகுது. அப்போ பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து ஆக்சிஜன் கிடைக்குது. அது வந்து நிறையா உருவாக ஆரம்பிக்குது. அது பார்க்க அப்படியே நல்லா அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபார்னாஸ். ஏன்னா குட்டி குட்டி பில்கள்லாம் வந்தால் தான் பட்டர்ஃப்ளைஸோ பூச்சோ அதெல்லாம் உருவாகும் அதுலேருந்து அது சாப்பிட்றதுக்கு.